ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1986 வருஷம் ஜனவரி 14, அதாவது பொங்கல் அன்னைக்கு வெளியான படம் தான் கரிமேடு கருவாயன். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கரிமேடு கருவாயன் இந்த படத்துல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த், நளினி, செந்தாமரை, ராதா ரவி, எஸ் சந்திரன், கவுண்டமணி, செந்தில், சத்யராஜ், நம்பியார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா கேங்கே இந்த படத்துல நடிச்சிருப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமநாராயணன். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்துல சூப்பரான ஒரு 2 ஹிட் பாடல்கள் இருக்கு. இந்த படத்துல இன்னும் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அப்போ வந்து பிரபலமான நடிகர், அவர் தான் பாண்டியன். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினோட ஸ்டோரி நான் சொல்லி புரியறதை விட இந்த படத்தினோட ஸ்டோரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இது வந்து நிறைய படங்கள்ல வந்திருக்கும். மலையூர் மம்டியார்லாம் இதே ஸ்டோரி தான். இன்னும் சொல்ல போனா நிறைய படம், ஈட்டி, இன்னும் நிறைய படங்களும் இருக்கு. ஆனா இந்த மலையூர் மம்டியார் வந்துச்சு, இந்த கரிமேடு கருவாயன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இந்த கதை எப்படின்னா, ஸ்டோரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த காட்சி அமைப்பு, இந்த படத்துல வர எல்லா விஷயங்கள் எல்லாம் ஒரு வேற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இந்த படத்தினோட ஸ்டோரி என்ன நான் சொல்றேன், அதை கேட்டுட்டு உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ரைஸ் மில் வச்சிருக்கிற நம்ம ஹீரோ கருவாயன், அவர் பேர் வந்து முத்து. ஆனா ஊருக்குள்ள கருவாயன் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அவருக்கு ஒரு அன்பான தங்கச்சி இருப்பாங்க. அவங்க தான் அவங்களோட உசிரா இருப்பாங்க. தங்கச்சிக்கு எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவான கருவாயன் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பார். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல பண்ணையாரா இருக்கக்கூடிய செந்தாமரை, அவங்க வந்து அண்ணன் தம்பிங்க 5 பேரு. 5 பேருல கடைசி ஆள் தான் ராதா ரவி. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி இருக்குல்ல, அது எப்படியும் சீண்டியே தீரணும்ல. அப்பதானே ஹீரோவுக்கு கோபம் வரும். சீண்டிடுறாரு. சீண்டின உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தங்கச்சிய கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்திடுவாரு நம்ம ஹீரோ கருவாயன் விஜயகாந்த் சார். நிறுத்தின உடனே அந்த பஞ்சாயத்து தலைவரா யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ராதா ரவி அவங்க பெரிய அண்ணன் செந்தாமரை தான் பஞ்சாயத்து தலைவர். இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சாயத்து தலைவரா இருக்கக்கூடியவரு ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. அதாவது பணம் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு இவனை வந்து விடுதலை பண்ணிடலாம், பொண்ணு கைப்பிடிச்செடுத்ததுக்குன்னு சொல்லிடுவாரு. உடனே விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, 400 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, நான் 4 பொண்களை வந்து நான் கையை பிடிச்சிருக்க போறேன், அதனால 400 ரூபாய் பிடிங்கன்னு சொல்லுவாரு. சொன்னோன்னா எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் எதிர்த்துக்குவாங்க. எதிர்த்த உடனே அந்த பண்ணையார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, என் தம்பி வந்து உன் தங்கச்சி கையை பிடிச்சி எழுதுட்டான், அதனால இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட தங்கச்சிய என்னுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருவாரு. வாக்கு கொடுத்தோடனே அது உண்மை நம்பிக்கிட்டு நம்ம விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பட்டணத்துல போய் தங்கச்சிக்கு சாரி மற்றபடி கல்யாண பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஊர்ல ஒரு கூத்து நடக்கும். அவங்க ஊர்ல கவுண்டமணி செந்தில் தான் அந்த கூத்து நடத்திட்டு இருப்பாங்க. அது ஒரு தனி ட்ராக், ஒரு காமெடி. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள வர அந்த காமெடியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஊருக்காரங்கெல்லாம். ஆனா இவங்க அண்ணன் தம்பிங்க 5 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட தங்கச்சிய கற்பழிச்சு தூக்குல தொங்க விட்டு கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் விஜயகாந்த் சார் வந்து நேரா பாப்பாரு. பார்த்த உடனே அந்த அம்மா எழுதி வச்சிருக்கோம், என்னோட சாவுக்கு 5 பேர் காரணம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கோம். உடனே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிய தலையான செந்தாமரையும் கடைசி தலையான ராதா ரவியும் அந்த தெருக்கூத்து நடத்துற இடத்துல வெட்டி தள்ளிடுவாரு. வெட்டி தள்ளின உடனே அவங்க 2 பேரும் செத்து போயிருவாங்க. செத்தோன்னா அவங்க கேரக்டர் அவ்வளவுதான், அதாவது ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் போய் காட்டுல மறைஞ்சி வாழ்வாரு. காட்டுலனா காட்டுக்குள்ள போக மாட்டாரு, தென்னை மரத்துல ஏறி உள்ள கீத்துக்குள்ள ஒளிஞ்சிருப்பாரு. தென்னங்கீத்தெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து பின்னி ஒளிஞ்சிருப்பாரு. ஒளிஞ்ச உடனே அங்க தங்கிட்டு இருப்பாரு. அது நளினிக்கு பின்னாடி வர ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். நளினி வந்து அவங்களை விரும்புவாங்க விஜயகாந்த் சார. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எஸ் சந்திரனும் இன்னொருத்தரும் சங்கிலி முருகன் 3 பேர் இருப்பாங்க. சங்கிலி முருகனை 3வது கொள்ளுவாரு. அதுக்கப்புறம் எஸ் சந்திரன் கடைசியில ஒருத்தர் கொள்ளுவாரு. இதுதான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இந்த மொத்த ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு படமா, அது வந்து நல்லா
பாமர மக்களுக்கும் இந்த கதை புரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல தெளிவா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வந்து பாண்டியன் கேரக்டர் வந்து இலவச இணைப்பு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து ஊர்ல ஒரு கமௌண்டரா வருவாரு, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு கம்பவுண்டர் வருவாரு. அவருடைய காதலி ஒருத்தர் இருப்பாங்க. ஊருக்காரங்க எதிர்த்த உடனே அவங்கள சேர்த்து வைக்கிற கேரக்டர் விஜயகாந்த் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்பியார் நடிச்சிருப்பாரு. நம்பியார் வந்து ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யுனிச்சக்கரவர்த்தி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அவரு ஒரு தனி ட்ராக், அவருடைய கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். அவரு அந்த மாதிரி உண்மையா இருந்த ஒரு கண்ணு போனதுக்கு அப்புறம் விஜயகாந்த் சார் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. அப்புறம் கவுண்டுமணி செந்தில் எப்பயும் போல ஒரு காமெடி, ஒரு தனி ட்ராக் தனியா போயிட்டு இருக்கோம். அவங்க காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மந்திரவாதின்னு சொல்லிட்டு உசிலமணியோட பொண்ணு பேய் ஓட்டுறது கூப்பிட்டு வந்துட்டு கடைசியில அந்த பொண்ணையே கட் பண்ணிடுவாரு கவுண்டுமணி சாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் இந்த படத்துல கெஸ்ட் ரோல் நடிச்சிருப்பாரு. அது வந்து ஒரு சஸ்பென்ஸாவே விடுறேன். ஆனா அந்த கெஸ்ட் ரோல் என்ன, அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த படத்துல 2 பாடல்கள் வந்து மெகா ஹிட் பாடல்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கதைகேளு கருமேடு கருவாயின் கதைகள் ஒரு பாட்டும், தக்காளி பழம் போல அத்தமாக ராசாத்தி அப்படிங்கிற ஒரு பாட்டும் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாகி அந்த பொங்கலுக்கு பெரிய ரீச்சான படம் தான் கரிமேடு கருவாயின். இந்த படம் வந்து ஒரு பாமர மக்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேண்டாஸ்டிக்கா எடுத்திருப்பாரு படத்தை. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கரிமேடு கருவாயின் படத்தை வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குங்கிறது எந்த விதமான மாற்றம் கிடையாது. அந்த சின்ன பையனுக்கு கூட ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு விஜயகாந்த் சாருக்கு, அது சஸ்பென்ஸ், அது வேற லெவல் பண்ணிருப்பாரு சத்யராஜ். அந்த சீன்லாம் பாருங்க, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் கொல்லும் போது நல்ல ஒரு ட்விஸ்டோட வச்சு கொள்ளுவாரு. அதெல்லாம் வேற லெவல் இருக்கும். இந்த கருமேடு கருவாயின் படம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் தான் பார்க்க போறேன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.